ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் டெக் கேமர் சேனல்லேருந்து நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க ஒரு ரேடிங்கோட ஆப்பை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ் பண்ணி காயின் கல் பண்ணி எப்படி ரேடிங் கோடு வாங்குறன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி காயின் கல் பண்ணி ரேடிங் கோடு எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மொபைல் டெக் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். அந்த பெல் சிம்பிள் டச் பண்ண ஆல் கேட்கும், மறக்காமல் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லி வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு தனியாக விட்டு வளர்க்குறோம் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நம்ம டெய்லி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே அடிக்கடி அந்த குரூப்லாம் ஷேர் பண்ணோம். அதெல்லாம் டலக்கலாம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ வாங்க, இப்போ அந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணணும். அதுக்கு வந்து இங்கே லாகின் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பா. அதெல்லாம் இதை டச் பண்ணி உங்களோட ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரெஃபரல் கோடு கேட்கும். ரெஃபரல் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கோடு இந்த இதில் கொடுத்துட்டு டேரெக்டாக உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா மெயின் பேஜ் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் காயின் கல் பண்ணதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமும் கொடுத்துருப்பான். அந்த கேம் விளாண்டும் காயின் வந்து கல் பண்ணலாம். அதை பற்றி தான் ஒன் பை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இங்கே மேலே இருக்க இந்த ஆஃபர் வால் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இங்கே நிறைய விதமான காயின் வந்து கல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த காயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தல, இதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். ஏன்னா இது மாதிரி ரிலேட்டிவாக நிறையாவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ காயின் கல் பண்ணலாம்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா விதமான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் வந்து கேமில் இருந்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த காயின் எல்லாத்தையும் கல் பண்ணிக்கிற முடியும். பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ காயின் கிடைக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ காயின்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இது போல் வந்து நீங்கள் வந்து கேம் விளாட்னா கேம் விளாடலாம், இல்லை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறா அந்த ஆப்ஷனுக்கு எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேம் மட்டும் தான் வேணும்னா அந்த கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா கேம் மட்டும் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு பிடிச்ச கேமை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி காயின் வந்து கல் பண்ணலாம். பாருங்கள், முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே இந்த கேம் எல்லாத்தையும் விளையாடிக்க முடியும். குறைஞ்சது ஒரு 300-400 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை வேணாலும் உங்கள் ப்ளே பண்ணி காயின் வந்து கல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் வந்துக்கிட்டே இருக்குன்னு அதை ஃபுல்லாக நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லெந்தாக போகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் பண்ணி காயின் வந்து கல் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அதிகமான காயின் இந்த ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கல் பண்ணலாம். அதாவது இந்த ஆஃபர் வாலில் நீங்கள் நிறையாவே வந்து காயின் வந்து கல் பண்ணலாம். அந்தளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ காயின் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒரு சூப்பரான ஆஃபர் தான். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வேணும் காயின் வந்து கல் பண்ணி எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஆப்ஷன் உள்ள கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் தான் வந்து காயின் வந்து கல் பண்ணிக்கிற முடியும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே உங்களுக்கு வந்து ஒரு கூட்டல் கணக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பசல் மாதிரி தான் கொடுப்பாங்க. இதில் வந்து 1 + 7 எத்தனை கேட்குறாங்க. இப்போ வந்து 18 நம்ம இங்கே வந்து இதில் 18 கொடுத்துட்டு இங்கே வந்து வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துடணும். ஓகே, இதே போல் தான் ஒவ்வொரு டைம் பண்ணலாம். மொத்தம் 20 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 20 டைம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறவங்களும் வந்து காயின் வந்து கிடைக்கும். மேலே வந்து 20 கொடுத்துருக்காங்களா. இப்போ உங்களுக்கு வந்து அடுத்து பாருங்கள், இன்னொன்று பாருங்கள். இதில் வருங்க 19 + 6 எத்தனை கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரை வந்து கிளிக் கொடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், இது போலையும் கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ அடுத்தவங்க இப்படி கொடுத்துருக்கா பாருங்கள். இது ஒன்றுமே இல்லை. இதுக்கு எப்படியே அந்த சாவியை வந்து இங்கே மூவ் பண்ணி வைக்கணும். இதை யூஸ் பண்ணி இந்த சாவியை கொண்டு இதில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு காயின் கிடைக்கும். இப்படி வந்து மூவ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து கிடைக்கும். பாருங்கள், நீங்கள் 27 காயின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு இது கம்ப்ளீட் பண்ணி 27 காயின் கிடைக்குது. இப்போ இந்த கிளைம் ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், இங்கே ஒரு வேர்டு மாதிரி கொடுத்துருவோம். அந்த வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தனியாக காயின் கிடைக்கும். அதே போல் இதுக்கும் பாருங்கள், இது போல் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கொடுக்கலாம். மொத்தம் 20 டைம் இது கம்ப்ளீட் பண்ணி காயின் வந்து கொடுத்துக்கலாம். குறைஞ்சது 25 காயின், 30 காயின், 50 காயினாவது கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இதுலேயுமே சூப்பராக வந்து காயின் வந்து கல் பண்ணி எடுத்துக்கிற முடியும். அடுத்து இங்கே வந்து கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ப்ளே கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், இந்த ஏரோ மார்க்கை கிளிக் கொடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கேம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கேம் இருக்கும் சம்டைம், இல்லை வந்து வேறு கேம் இருக்கும். நான் ஓப்பனில் இந்த கேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பனில் இது மாதிரி கேம் கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு மாதிரி ஒரு கேம் கொடுத்துருப்பாங்க. எந்த கேம் இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணுறவங்களும் வந்து காயின் வந்து கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கேம்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது போல் கேமும் கொடுத்துருப்பாங்க. இது போல் கேமு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி காயின் வந்து கலப்பலாம். பாருங்கள், எப்படி காயின்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். இதுவுமே ஃப்ரீ தான். ஃப்ரீயாக விளாண்டு காயின் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். ஓகே, இதே போல் நீங்கள் வந்து ப்ளே அகைன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும்.
இப்போ வந்து பாருங்கள், நான் மறுபடியும் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறேன் பார்த்தீங்களா. இது போல் தான் நீங்கள் வந்து கேமை வந்து ப்ளே பண்ணணும். பாருங்கள், இது நிறையா பேருக்கு இந்த கேம் எப்படி விளையாடணும்னு தெரியும். அதுபடி நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா ஸ்கோர் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின் வந்து கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுலேயுமே வந்து காயின் வந்து கல் பண்ணலாம். இந்த ஏரோ மார்க்கை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு நாளைக்கு மொத்தம் உங்களுக்கு 20 கிராட்ச் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பாருங்கள், மேலே 20 கொடுத்தா 20 கிராட்ச் கார்டு நீங்கள் வந்து கிராட்ச் பண்ணுறவங்க வந்து காயின் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்படி கிராட்ச் பண்ணுறவங்க 12 காயின் கிடச்சிருக்கா, இப்போ வந்து கிளைம் ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து கொடுப்பாங்க. இதில் எல்லாமே கொஞ்சம் அதிகமான காயினாகவே கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளைம் ரிவார்டை கிடைத்த உடனே ஒரு ஆட்ஸ் பிளே ஆகின உடனே உங்களுக்கு வந்து காயின் வந்து கொடுத்துருவாங்க. இதுபோல் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து கிராட்ச் பண்ணியில் வந்து காயின் கிடைக்கும். பாருங்கள், 24 காயின் கிடச்சிருக்கா. இப்போ மறுபடியும் கிளைம் ரிவார்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து காயின் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதுபோல் 20 காயின், 50 காயின், 100 காயின் சொல்லி எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம். பட் 20 கிராட்ச் கார்டு கிடைக்கல வந்து நீங்கள் கொடுத்து காயின் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெய்லி போனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ப்ரோமோ கோடு கொடுத்தீங்க அப்படின்னா காயின் வந்து கிடைக்கும். இதில் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க, டெய்லி நோட்டிஃபிகேஷன் கோடு வந்து கொடுப்பாங்க. அந்த கோடு வந்து இதில் கொடுத்துட்டு கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து கிடைக்கும். அந்த கோடுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கும். 100 காயின், 200 காயின், 300 காயின் சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து காயின் வந்து கொடுப்பாங்க. அந்த காயின் வந்து நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கிற முடியும். அடுத்து இங்கே டாப் கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதுலேயுமே நீங்கள் வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணலாம். அதிகமான காயின் வந்து இந்த டாப் கேமில் கலெக்ட் பண்ணலாம். இப்போ கீழே உள்ள கேமை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயுமே 2 விதமான கேம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த கேம் கொடுத்துருப்பாங்க, இந்த கேமும் இருக்கும் அதில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கேம் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணி ஒவ்வொரு லெவலாக கம்ப்ளீட் பண்ண காயின் வந்து கொடுப்பாங்க. 2 கேம் எதை வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு டைம் வந்து கேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து விளையாண்டு காயின் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். இப்போ நமக்கு ஒரு கேம் கொடுத்துருப்பாங்க. அந்த கேமை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டாப் கேமை கிளிக் பண்ணி எந்த கேம் கொடுத்துருக்கோ அந்த கேமை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள், 5 நிமிஷம் விளையாண்டிங்கன்னா எவ்வளோ காயின் கிடைக்கும். இதே 5 லெவல் நீங்கள் இந்த கேமில் விளையாண்டிங்கன்னா எவ்வளோ காயின் கிடைக்கும். இதே 3 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும். இதே வந்து 1 நிமிஷம் இந்த கேமை விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக எதுவுமே இல்லாமல் கண்டினியூவாக 1 நிமிஷம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காயின் கிடைக்கும். 10 நிமிஷம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா எவ்வளோ காயின் கிடைக்கும். அதாவது 10 லெவல் ரீச் பண்ணால் எவ்வளோ காயின் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டாப் கேம் கீழே என்னென்ன கேம்லாம் இருக்கோ அந்த கேமை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து நிறைய விதமான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் விளையாண்டாலே 50 காயின். அப்போ நீங்கள் கண்டினியூவாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் விளையாண்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதிகமான காயின் வந்து கிடைக்கும். இதுலேயுமே நீங்கள் காயின் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். பட் அதில் என்ன கேம் கொடுத்துருக்காங்களோ அந்த கேமை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். முழுக்க ஃப்ரீயாகவே இந்த கேம்லாம் நீங்கள் விளையாண்டு இந்த காயின் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆஃபர் அப்படின்னு ஒரு சென்டராக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஆஃபர். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டெய்லி போனஸ், டெய்லி வந்து கிளைம் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு வந்து காயின் வந்து கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரஃபல் இதை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறவங்க வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணலாம். இதுக்கான ரஃபலுக்கு உள்ளே போனீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதுக்கு தனியாக வந்து காயின் வந்து கொடுப்பாங்க. லீட் போர்டில் வந்தீங்க அப்படின்னாலும் லீட் போர்டு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்தாலும் அதுக்கு தனியாக உங்களுக்கு வந்து காயின் கொடுப்பாங்க. இதுபோல் காயின் கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன் இருக்குது. காயின் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே வந்து அதிகமான காயின் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ண காயின்லாம் டோட்டலாக வந்து இங்கே மேலே இருக்க டாப்பில் இருக்க ஆப்ஷன் ஆட் ஆகுமா. இப்போ இந்த காயினை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெடிங் கோட் வாங்குறோம்னா இங்கே லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பார்த்தல இந்த இடத்துல இதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. உள்ளே வந்து அவங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம கூகுள் ப்ளே கிப்கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நம்மகிட்ட எவ்வளோ காயின் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கூகுள் ப்ளே கிப்கார்டு பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. இங்கே உங்களுக்கு எவ்வளோ காயின் தான் நீங்கள் ரெடிங் கோட் வாங்கலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. 3200 காயின் தான் ரெடிங் கோட் வாங்கலாம், 1800 காயின் தான் ரெடிங் கோட் வாங்கலாம், 7000 காயின் தான் ரெடிங் கோட் வாங்கலாம்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ காயின் தான் நீங்கள் ரெடிங் கோட் வாங்கலாம் சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடிங் கோட் வந்து வாங்கிக்கிற முடியும். இப்போ உங்களோட 1800 காயின் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் அல்லது 24 வந்து கரெக்டாக வந்து ரெடிங் கோட் வந்து கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இந்த ஆப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இதை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய ஆப் ரிவ்யூ பற்றி தான் பார்த்தோம். அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டோம். இதுபோல் நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். இதோட ப்ரூஃப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இது இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.